வணக்கம். இப்போ தொடர்ந்து இந்த ஆன்லைன் வர்த்தகத்தால் சிறு வணிகம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளையனாச்சி இருக்கும்போது இந்த வால்மார்ட்டுக்காக போராடி அதை தடுத்து நிறுத்தாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கையில். இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த டிமார்ட் இப்போ மற்றவங்களும் போராடுறாங்க. இப்போ டிமார்ட்னால பல கடைகள் மூடப்பட்டதாக அவங்க வியாபாரிகள் சொல்வதை நம்ம கேட்குறோம். இது அதனால் உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்களா அவங்க? வணக்கம். நான் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார். எங்களுடைய மாநில தலைவர் ஐயா வணிகர் காவலர் ஐயா வெள்ளையனாச்சி இருக்கும் காலகட்டத்தில் இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எதிராக பலகட்ட போராட்டங்கள் பண்ணார்கள். அன்னைக்கு நம்ம சிறு வியாபாரிகள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்க காரணத்தினால் அதை முறியடிக்க முடியவில்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினால் அந்த ஆன்லைன் வர்த்தகத்தை அன்றே முறியடித்திருக்கலாம், தலைவருடைய தலைமையிலே முறியடித்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வால்மார்ட்னு ஒரு இது வந்துச்சு. அப்போது நம்ம தலைவர் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். வணிக காவலர் ஐயா வெள்ளையனாச்சி கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்த்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் நம்மளுடைய வெள்ளையனாச்சியின் கோரிக்கையை ஏற்று அதை தடை செய்தார்கள். அப்புறம் அது தடைப்பட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மலாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அண்ணாச்சி மறைவுக்கு அப்புறம் சில வியாபாரிகள் சில சங்கங்கள் அவங்களோட சுய லாபத்துக்காக எதையுமே கண்டுகொள்வது கிடையாது. சங்கத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தலைவர் ஐயா வெள்ளையனாச்சியை பொறுத்தளவுக்கு ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வணிகர்களாக சென்று கொண்டு இருந்தார்கள். அதே போல்தான் நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம். ஐயா அண்ணாச்சி வெள்ளையனாச்சி வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது என்னென்னா வியாபாரிகள் சிறிய வியாபாரிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்னென்னா ஒரு சின்ன பால் பாக்கெட்லேருந்து அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. இதனால் சிறிய வியாபாரிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வியாபாரிகளுக்கு கேட்குறதுக்கு நாதிலாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்காக எங்கள் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கம் ஐயா வழியிலே வியாபாரிகளுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் எங்கள் இயக்கம், தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கம். அதனால் நாங்கள் இதை கடுமையாக எதிர்ப்போம். எப்போவுமே கார்ப்பரேட்டுக்கு என்றைக்குமே எங்களுடைய சங்கம் துணை போகாது. ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எதிராக கண்டிப்பாக எங்கள் தலைவர் வெள்ளையனாச்சி எவ்வளோ போராட்டம் பண்ணாங்களோ அதே போல் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கமும் போராடுங்கிறதே இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன். எங்களை பொறுத்தளவுக்கு சிறு வியாபாரிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு. அண்ணாச்சி எப்படி சிறு வியாபாரிகளுக்காக போராடுறாங்களோ விவசாய மக்களுக்காக போராடுறாங்களோ அதே போல் எங்களுடைய இயக்கம் சிறு வியாபாரிகளுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மிக கடுமையான போராடுங்கிறதே கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த டிமார்ட் இது ஒரு பெரிய நிறுவனம் வந்திருக்கிறது. இதனால் ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகத்தில் மக்கள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு கடைகள்லாம் மூடிவிட்டு கூலி வேலைக்கு சொல்றதுக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். நிறைய வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா லேபராக போகிறாங்க, ஆட்டோ ஓட்ட போகிறாங்க, அதே இந்த ஸ்விக்கி டொமேட்டோக்கு கூலி வேலைக்கு போகிறாங்க. அதனால் இது மிக கொடுமையான விஷயம். இந்த கார்ப்பரேட்டின் ஆதிக்கம் இது ஏற்கனவே தலைவர் பல முறை சொல்லியிருக்காங்க வெள்ளையனாச்சி. என்னென்னா இந்த ஆன்லைன் வர்த்தகத்தால் தான் நம்ம நாடு எப்படி வெள்ளைக்காரனுக்கு அடிமையாச்சுன்னா வர்த்தகம் மூலமாக தான் வந்தாங்க. வெள்ளைக்காரங்க வந்தபோது அன்னைக்கு அதை நம்ம இது பண்ணாமல் இருக்க காரணத்தினால தான் நாளைக்கு வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினா. அதே மாதிரி 2ஆம் கட்ட சுதந்திர போருக்கு நம்ம தயாரான நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்று நம்ம தலைவர் சொன்னார்கள். அதை அன்னைக்கு நம்ம யாரும் சரியான முறையில் கவனிக்காத நிலைமை தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஆன்லைன் வர்த்தகம், இந்த மாதிரி வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகள் சிறு வியாபாரி அடியோடு அழித்து கொண்டு இருக்குது. இதை கண்டித்து விரைவில் எங்களுடைய மாவட்ட சார்பில் எங்கள் மாவட்ட தலைவர்கள் நாங்கள் ஆலோசனை பண்ணி இதை தமிழ்நாடு தழுவி மிகப்பெரிய போராட்டம் விரைவில் அறிவிப்புங்கிறதை கூறிக்கொள்கிறேன். இல்லை, இப்போ நம்ம சிறு வியாபாரிகள் கூட இந்த நம்ம நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவர்களுக்கு போட்டி போட இவர்களால் முடியவில்லைங்கிறீங்களா? அப்போ ஆமாம், எப்படின்னா சிறு வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வியாபாரம் முழுக்க நஷ்டப்பட்டு விட்டது. வியாபாரம் மிக மோசம் பாதிக்கப்பட்டு காரணம் சொத்து வரி உயர்வு, கடை வாடகை உயர்வு, இபி பில் உயர்வு, வியாபாரம் நஷ்டப்பட கட்ட முடியாத சூழ்நிலை. இதே மாதிரி பல கட்ட போராட்டங்கள் வியாபாரிகளுக்கு நஷ்டப்படுறார்கள், சிறு வியாபாரம் நஷ்டப்படுறார்கள். அதனால் இவங்களால் அவங்களோட எடுத்து போராட முடியல. அதை போராட வைக்கிற அளவுக்கு நாங்கள் தயார்படுத்துவோம், வியாபாரிகளை தயார்படுத்துவோம். அதை அவங்களோட நாங்கள் போராடுறதுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இதை முறையடிக்கிறதுக்கு எங்கள் தலைவர் ஐயா வெள்ளையனாச்சி ஆசியுடன் இதை முறையடிப்போம். இப்போ இந்த
வரி உயர்வு வந்து அதிகம் இருக்குன்றீங்க. இது குறித்து இது இப்போ தேர்தல் வர போகுது. இந்த நேரத்தில் அரசுக்கு நீங்கள் எல்லாம் வரும் ஆட்சியாளர்களுக்கு எது மாதிரியான கோரிக்கைகளை முன் வைக்கிறீங்க? ஆட்சியாளர் வைக்கிற கோரிக்கை என்னென்னால், எந்த அரசியல் கட்சி ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யணும்னு சொல்கிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். சிறு வியாபாரிகள் காப்பாற்றுறதுக்கு யார் உறுதுணையாக இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். எங்களுக்கு அறிக்கையாக கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த ஆட்சிக்கு வந்தால் நான் கண்டிப்பாக சொத்து வரி குறைப்போம், கடை வாடகையை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற கொண்டு வருவோம், ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்வோம். அப்புறம் இபி பில்லை நாங்கள் மாதம் கணக்கெடுத்து கடந்த இந்த நடந்து கொண்டிருக்க ஆட்சியாளர்கள் கூறினார்கள், எலெக்ஷன் டைமில் தேர்தல் அறிக்கையாக கூறினார்கள், அது செயல் நடைமுறைப்படுத்தவில்லை. அதனால் இப்போ வருபவர்கள் நாங்கள் மாதம் கணக்கெடுப்போம், அதை முறைப்படி செயல்படுத்துவோம். ஏன்னா பல கட்ட போராட்டம். எப்படின்னா ஜிஎஸ்டி ஒரு பக்கம், ஆன்லைன் வர்த்தகம் ஒரு பக்கம், சொத்து வரி ஒரு பக்கம், இபி பில் ஒரு பக்கம், அப்புறம் இந்த மாதிரி பல கட்ட போராட்டங்களை இந்த சிறு வியாபாரிகள் நசுக்குது. அப்போ அவங்களால என்ன செய்ய முடியும்? அதுதான் இன்றைக்கி வியாபார நிலைமை. அதுக்காக தான் சங்கங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வெள்ளையனாட்சி இருக்க வரைக்கும் பல கட்ட போராட்டம் பண்ணாங்க, அதுக்கு பிறகு சரியான முறையில் பண்ணலை. அதனால தான் நாங்கள் தலைவர் ஐயா வெள்ளையனாட்சி பெயரிலே உருவாக்கப்பட்ட எங்கள் தலைவர் வெள்ளையனாட்சி சங்கம் இதை கண்டித்து விரைவிலே மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடத்துவோம். நாங்கள் இதை சில ஆட்சியாளர்கள்லாம் தெரியப்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி மாதம் இது பண்ணுறது, இந்த சொத்து வரியை கம்மி பண்ணி கடை வாடகை ஒரு நிர்ணயம் செய்யுங்க. இதுக்கு ஒரு இடத்துல ஒரு வரமுறை இல்லாத வாடகை இருக்குது, வரமுறையில்லாத வாடகையாக இருக்குது. ரெண்டாவது, வியாபாரிகள் அங்கங்கே தாக்கப்படுறார்கள், இதுவும் ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். ஆனால் அரசுக்கு இது சார்பாக வைக்கிற கோரிக்கை, வரமுறைப்படுத்துங்கள். ஒரு வாடகைன்னா ஒரு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ தான் வாடகை இருக்குன்றதை வரமுறைப்படுத்துங்க. இந்த ஆன்லைன் வரதுக்கு தடை செய்யறதுக்கு மாட்டு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களோட அத்தியாவசிய பொருளையாவது மிகவும் தனியாக செய்யணும். இப்போ எல்லா தடை செய்ய முடியலனாலும் மக்களுடைய அத்தியாவசிய பொருள் இருக்குல்ல, மக்களுடைய அன்றாட பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருள், மளிகை பொருள், அந்த மாதிரியே தடை செஞ்சாவது சிறியவர் வாழ வைக்க முடியும். இவங்க என்னென்ன ஒரு சின்ன பால் பாக்கெட் வரைக்கும் ஆன்லைனில் கிடைக்குது. இது ரொம்ப மோசமான பாதிக்கப்படுது. இதை நாங்கள் எப்போவுமே எதிர்த்துக்கிட்டு தான் இருப்போம். இதுக்காக எங்கள் சங்கம் பாடுபட்டு கொண்டு தான் இருக்கும். எங்களோட நோக்கம் முழுக்க வியாபாரி நலன் சார்ந்ததுக்காக தான் நாங்கள் போராடுவோம். வியாபாரிக்காக உருவாக்கப்பட்டதான் ஐயா வெள்ளையனாட்சி சங்கம். எப்போவுமே நாங்கள் வியாபாரிகளுக்காக தான் துணை நிற்போங்கிறதை கூறிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் 24 மணி நேரம் கடை திறக்கலாம், காவல்துறை வந்து எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அது ஒரு அருமையான விஷயந்தான். ஏன்னா இன்னைக்கு சில பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் வெளியூருக்குலாம் போகிறாங்க, அந்த பகுதியிலாம் 24 மணி கட்டாயம் கடை திறந்துருக்கணும். ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி பகுதி, நம்ம ஹைவேஸ்லாம் 24 கடை திறந்தால் தான் சில மக்களுக்கு ஒரு பயனடையாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீதிமன்றம் கொடுத்த வரவேற்பை நாங்கள் எங்கள் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையனாட்சி வரவேற்கிறது. அதுக்கு காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தொடர்ந்து கடைகளில் ஏதோ அசம்பாதம் நடக்காமல் இருந்து ரவுடிகளாலேயோ சில சமூக விரோதிகளாலேயோ ஏதோ பாதிப்பதாக காவல்துறையும் வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குமாறு இந்த தருணத்தை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்திய பொருட்களை வாங்குங்க, இந்திய பொருட்களை மக்கள் வாங்க வேண்டுங்கிற ஒரு இதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது உங்களுக்கு கிடைத்த ஒரு இதாக வெற்றியான? கண்டிப்பாக இது நம்ம நாட்டின் பிரதமர் ஐயா திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்ததை எங்கள் தமிழ்நாடு சுதேசி வெள்ளை வியாபார சங்கம் வரவேற்கிறது. இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நம்மளுடைய உள்நாட்டு பொருளை ஊக்கப்படுத்தணும், சுதேசி கொள்கையை பின்பற்றணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். எங்களுடைய தலைவர் ஐயா வெள்ளையனாட்சி நோக்கமும் அதுதான். சுதேசி பொருளையை, உள்நாட்டு பொருளை நம்ம ஊக்கப்படுத்துங்க தான் எங்கள் தலைவர் அப்பப்போ சொல்லுவாங்க. எங்கள் தலைவருக்கு பேரே சுதேசி நாயகன். அதனால் எங்கள் தலைவர் பல முறை சொல்லியிருக்காங்க, நம்ம உள்நாட்டு பொருளை ஊக்கப்படுத்தணும், அந்நிய பொருளை புறந்தள்ளணும். அதே போல் இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடிஜியின் அறிவிப்பு மிக சந்தோஷமாக இருக்கிறது. இதை ஐயா அவர் என்ன பண்ணணும்னால், இந்த வெளிநாட்டு பொருளை தடை செய்யணும். இந்த கோக், பெப்சி, இந்த இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, இந்த அமெரிக்கன் இதெல்லாம் தடை செய்ய, இதை கண்டிப்பாக தடை செய்யணும். ஏன்னா இது நச்சு கலந்த பொருள்கள். எங்கள் தலைவர் இதை பல முறை போராட்டம் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய தலைவர் வெள்ளையனாட்சி இந்த கோக், பெப்சி, இந்த லேஸு, இந்த மாதிரி நச்சு பொருள்களை தீயிட்டு கொளுத்திருக்கார்கள். அதனால் அரசுக்கு இப்போவாது ஒரு இது வந்திருக்கு. அதனால் இது கண்டிப்பாக அரசு இதை கவனம் கொண்டு இதை கண்டிப்பாக தடை செய்து நம்மளுடைய நாட்டு மக்களையும் வியாபாரிகளையும் நலன் சார்ந்து தடை செய்யணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து மிக கொடூரமான ஒரு இது என்னென்னா, இந்த கோக், பெப்சி, இந்த லேஸு, இந்த பீஸா, பர்கர்
இதனால தான் பல கேன்சர் வருது, சின்ன சின்ன பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இது காரணம்லாம் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு தான். இந்த ஜங்க் ஃபுட்டை தடை செய்து நம்மளோட உள்நாட்டு பொருளை ஊக்கப்படுத்தி சுதேசி கொள்கையை முன்னிலைப்படுத்தினால் மிக அருமையாக இருக்கும், மிக சந்தோஷமாக இருக்கும். இதை எங்கள் தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகள் சங்கம் மனதார வரவேற்கிறது. இதற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு சுதேசி வியாபார சங்கம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இதை நடைமுறைப்படுத்துகிறது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போது நம்ம உற்பத்தி பண்ணுற பல பொருட்கள் வெளிநாட்டுக்கு போகுது. அங்கே வந்து அவர்கள் இப்படி போராடினா நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களை வாங்கவில்லை என்றால் அதுவும் நமக்கு பாதிப்பு தானே? எப்படி சொல்லுங்கன்னா, எப்படி சார், இது வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறது, நம்ம வந்து விஷத்தை கலந்த பொருள் உற்பத்தி பண்ணி அனுப்பலை. நல்லா புரிஞ்சுடுங்க. நம்ம வந்து மனிதாபத்தோடு செயல்படுவோம். இந்தியர்களாகிய நாம் அனைவரும் மனிதாபத்தோடு செயல்படுவாங்க. நம்ம இந்த விஷம் கலந்த பொருள் நம்ம வெளிநாட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டோம். நம்ம நாட்டுக்கு வந்தாலே தண்ணி கொடுத்து வரவேற்போம். நம்ம வீட்டுக்கு வந்து என்ன கொடுப்போம்? தண்ணி சாப்பிடணும்னு சொல்லுவோம். அவங்க அப்படி கிடையாது. நம்ம நாட்டை அழிக்கணுங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது அந்த கோக் பெப்சிலாம். நமக்கு என்ன ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்தோமா கொடுத்துட்றாங்க. இந்த இது என்ன ஆகுதுன்னா, ஸ்லோ பசங்களுக்கு ஒரு அடிக்ட் ஆக்கிடுறாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி பொருள் நம்ம ஏற்றுமதி பண்ணலை. நம்ம நல்லது தான் ஏற்றுமதி பண்ணுறோம். ஒரு இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணுற பார்த்தீங்களா, எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானதான் கொடுக்குறோம். அவங்களும் அது மாதிரி கொடுத்தா நம்ம ஏற்றுக்கிறாங்கிறீங்க. அவங்க அதை மாதிரி கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, வியாபார நோக்கத்தில் போகிறாங்க. நம்ம அப்படி போடல. நம்ம இந்தியர்கள் என்ன பண்ணுறோம்னா, மனிதனாக இருக்கணும், மனிதன் நல்லா இருக்கணுங்கிறத ஒரு ஆரோக்கியமானதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர அவங்க அப்படி பண்ணலை. வியாபார நோக்கத்தை பண்ணனால அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. கோக் பெப்சியால் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு நம்ம நீங்கள் ஒரு பாத்ரூம் முடியல, பாத்ரூம் சுத்தமாயிரும். ஆசிட்டோடு மோசமாக இருக்கும் கோக் பெப்சி. இதை யூஸ் பண்ண என்ன ஆகும்? நம்ம வயிற்றுல பண்ண என்ன ஆகும்? மனிதன அடிப்படையிலே நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் உடலுக்கு நன்றான உள்ள பொருளை தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களாம். அதே வெளிநாட்டில் வர்ற ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவர்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு தீங்கு வைக்கும். அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பீட்டி கத்திரிக்காய் வந்துச்சு. இது எல்லாமே என்ன ஆகும்னா, நம்ம நாட்டுடைய மண்ணையும் மலட்டுத்தன்மையாக்கும், மனிதனையும் மலட்டுத்தன்மையாக்கும். அதை மாதிரி பொருளை அவங்க ஏற்றுமதி பண்ண வர இறக்குமதி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம நாட்டின் பிரதமர் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா கூட எங்கள் விதைகளை பயன்படுத்துங்க அதை சொல்லி தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா கேளுங்க, இப்போ அமெரிக்கா நிறுவனம் வந்து நமக்கு 50% வரி வச்சிருக்கு. இது காரணம் என்னென்னா, அவங்க கொடுக்க அந்த ஒரு 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 யூஸ் வந்துடுற மாதிரி வச்சுருங்களா, இந்த மலட்டுத்தன்மையான பொருள்கள். அது வந்து எப்படின்னா, இந்த ஒரு ட்ரிப் தான் யூஸ் பண்ண முடியும், திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம அடுத்த நிலைமைக்கு அவங்ககிட்ட கையெழுந்திக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த பொருளை நம்ம இங்கே விதைச்சோம்னா நம்ம மண் மலட்டுத்தன்மையாயிரும். அது நமக்கு பல விதமான வேதியை உருவாக்கும், கேன்சரே உருவாக்குதுங்க. அந்த அமெரிக்கா ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கறதுனால அந்த விவசாய பொருள் இறக்கிறதுனால அதை சாப்பிட்றதுனால நமக்கு கேன்சரே உருவாகுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நாட்டின் பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா, அதை வாங்க முடியாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நமக்கு அவங்க 50% வரி வச்சுருக்காங்க. நாட்டு மக்கள் நலன் கருதி, நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இதை தடை செய்ததற்கு நம்ம தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபார சங்கம் வரவேற்கிறது. இதுக்கு நாம் நாட்டு மக்கள், நம்ம வியாபாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து நம்ம பாரதத்தோடு துணை நிற்கிறதை கேட்டுக்கொள்கிறோம். இப்போது சில சங்கங்கள் வந்து இந்த டிமார்ட்டை எதிர்த்து பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கு. நீங்கள் அது மாதிரி ஏதாவது போராட்டத்துக்கான இது ஆயத்தம் பண்ணுறீங்களா அதை எதிர்த்து? கண்டிப்பாக நாங்கள் இதை ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்துவோம். எங்களுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து, மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை பெற்று விரைவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன். நன்றி ஐயா. இவ்வளோ நேரம் எங்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தது மிக்க நன்றி. நன்றி.